ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சுஜா கார்டன் சமையல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது பெண்களுக்கு உண்டான சில பிரச்சனைகளை பற்றி டாக்டர் விஜயலட்சுமி அவர்கள் பேச போகிறாங்க. இவங்க ஒரு அக்யூபஞ்சரிஸ்ட் மற்றும் ரேக்கி மாஸ்டர். ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான சூப் எப்படி பண்ணணுன்னு சொல்ல போகிறாங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். I'm Dr. Vijayalakshmi, Acupuncturist மற்றும் alternate therapies பண்ணிட்டு இருக்கேன். On request of Mrs. Sujata, என்னோட ஸ்டூடெண்ட் கம் ஃப்ரெண்ட் அவங்க ரெக்வெஸ்ட்கோஸ்டர் இந்த வீடியோ கொடுக்குறேன் நான். ஆக்சுவலி த டாபிக் வாஸ் மெனோபாஸ் பீரியட் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் பற்றி பேசுறது. இப்போ ஜென்ரலாக இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே அதில் சஃபர் ஆகிட்டுருக்காங்க. இரெகுலர் பீரியட்ஸ், ஹீமோக்ளோபின் கம்மியாகிறது, சின்ன வயசுலேயே தலை சுத்தல், கால் வலி, கை வலி, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி மெனோபாஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் 50+ இருக்கிறவங்களுக்கு தான் வரும். மெனோபாஸ் அப்படின்றது பீரியட்ஸ்லேருந்து போகிறது. அது இப்போது சீக்கிரமாகவே வருது எல்லாருக்கும். மெனோபாஸ் சிண்ட்ரோம்ஸும் அஃபெக்ட் ஆகுங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் ரீசன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, லேக் ஆஃப் எக்ஸசைஸு. அந்த காலத்து மாதிரி யாரும் வேலை பார்க்கறது கிடையாது. ஆஃபீஸ் போகிறது, வீட்டு வேலை, ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபு, ஃபுட் பேட்டர்ன் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு டோட்டலாகவே. நமக்கு வேண்டிய சத்து உள்ள சாப்பாடுகள் சாப்பிட்றது கிடையாது, ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுறது கிடையாது. மெயினாக பார்த்தீங்கன்னா லேடிஸ் குறிஞ்சு நிமிந்து வேலை செய்யறது கிடையாது. ஸோ இது சொல்லும் போது ஒரு சிலவங்களுக்கு கோபம் கூட வரும். இடுப்பு, தோள்பட்டை, கை, கால் எல்லாமே அன்னைக்கு கொடுக்க வேண்டிய எக்ஸசைஸ் கொடுத்தாதான் எல்லா ஹார்மோன்ஸும் கரெக்டாக ஒர்க் பண்ணும். ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸும் ஒரு காரணம். இப்போ நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது, அந்த சிம்டம்ஸ் இருக்குது, சஃபர் ஆகிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு சின்ன சூப்பு, ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஜென்ரலாக லேடிஸ்க்கு எல்லா ப்ரோட்டீன் அண்ட் விட்டமின் கிடைக்கிற ஒரு சூப் அது. ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, கேரட்டு, பீட்ரூட்டு, பொட்டேட்டோ அண்ட் ஒயிட் ரேடிஷ் இது 4மே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துகிட்டு பாயில் பண்ணணும். ஆயில் எதுவும் யூஸ் பண்ணாமல், ஃப்ரை பண்ணாமல் பாயில் பண்ணிவிட்டு, ஃப்ளேவர் வித் நீங்கள் கார்லிக் வேணுன்னா கார்லிக் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லை பெப்பர் வேணுன்னா பெப்பர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்க்காமல் மைல்டாக சால்ட் வேணுன்னா போட்டுக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால ரெகுலராக ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் வர பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா 100+ பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில். ஸோ அதில் எல்லாருக்கும் ஒரு டவுட் வருது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பொட்டேட்டோ ஏன் சேர்க்குறோம் அப்படின்னு சொல்கிறது தான். பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் பொட்டேட்டோ சாப்பிட்டா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும் அப்படின்றது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது தான் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் வரும். அதில் பாயில் பண்ணும்போது நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. பாயில் பண்ணும்போது எந்த நியூட்ரிஷன் வேல்யூவும் போகாது. ஸோ பொட்டேட்டோ இஸ் ரிச் இன் B6, விட்டமின் B6 அண்ட் விட்டமின் C. அதில் இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் அதிகம். கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வெயிட் லாஸுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். ஃபுல் ஃபைபர் இருக்கிறதுனால ஹார்ட் ப்ராப்ளமும் வராமல் தடுக்கும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா டிசீஸ் எல்லாமே அண்டர் கண்ட்ரோலில் வைக்கக்கூடிய சத்து பொட்டேட்டோவில் இருக்குது. நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே பாயில் பண்ணும்போது மட்டும்தான். ஃப்ரை பண்ணி, டீப் ஃப்ரை பண்ணி, அதில் சில்லி பவுடர் எல்லாம் போட்டு சாப்பிட்றதுனால அந்த பெனிஃபிட் கிடைக்காது. நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க GM டயட் அப்படின்னு சொல்லிட்டு. ஜென்ரல் மோட்டார்ஸ் டயட்டு, 7 days டயட் இருக்குது. கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் 1 day ஃபுல்லாக பொட்டேட்டோ மட்டுமே சாப்பிட சொல்லுவாங்க. இது வரைக்கும் சொன்ன இந்த சூப்பு, இந்த ரெசிபி எனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு சித்தரோட அறிமுகமாச்சு.
அவர் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. அதில் இந்த சூப்பு ஒன்று. அவர் பெரம்பூரில் இருக்கார். தீனதயாளன் அப்படின்றது அவரோட பேர். ஜீவஜோதி ஆஷ்ரம் அப்படின்னு சொல்லி ஒன்று நடத்திட்டுருக்காரு. அதில் நிறைய சித்த மருந்துகள்லாம் கொடுக்குறாரு. அவருக்கு வயசு 70. ஆனால் பார்த்தா அப்படி இருக்க மாட்டார். டெய்லி மெடிசன் எடுக்கிறோம், அது கூடவே போனோம் அப்படின்னா அது ஈஸியாக இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. பட் பெர்மனன்ட் ரெமெடி கிடைக்காது. ஆல்டர்னேட் தெரப்பிஸ்டில் பார்த்தீங்கன்னா வில் பி ட்ரீட்டிங் த ரூட் காஸ். இதுக்கு என்ன ரூட் காஸ், எதனால் வருது, அதை ட்ரீட் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் பாசிட்டிவாக இருக்கும், பெர்மனன்ட் ரிலீஃப் கிடைக்கும். அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங்லேயும் பார்த்தீங்கன்னா டைட் வேர்ஸ், அதுவுமே ஒரு காரணம். ஸோ இந்த மாதிரி மருத்துவங்கள் எல்லாரும் இதை பற்றின விஷயங்கள், ரகசியங்கள் தெரிஞ்சுட்டு அவங்கவுங்க வாழ்க்கையை நல்லபடியாக அதிக மருந்துகள், அதிக கெமிக்கல் இல்லாமல் வாழணும் அப்படின்றது என்னோட ஆசை. ஸோ இந்த வீடியோஸ் மூலமாக இதெல்லாம் வெளி உலகத்துக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட எண்ணம், சுஜாதா அவங்களோட எண்ணமும். ஸோ இது எல்லாரும் பயன்படுத்தி அவங்கவுங்க வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சுப்பீங்கன்னு நம்புகிறோம். இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க. வேணும்னா இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். கண்டிப்பாக இந்த சூப் ரெசிபியை நம்மளோட வியூவர்ஸ் ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வியூவர்ஸ், உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் மேடமோட காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். அவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த சூப் ரெகுலராக நம்ம டீ, காஃபி நீங்கள் குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டே வரணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்போதும் சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருங்க. வாழ்க வளமுடன். நம் ஆரோக்கியம் நம் கையில்.